காஞ்சிபுரத்தை பார்த்த நாம் அடுத்து எந்த பகுதிக்கு செல்ல போறோம்? வடக்கா, கிழக்கா, மேற்கா, எங்க போறோம்? நம்ம தெற்கு போக போறோம். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போக போறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கன்னியாகுமரியில் யார் பார்க்க போகிறது? நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்க்க போகிறோம். நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக சார்பாக ஹெலன் டேவிட் போட்டியிட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திமுகவில் கடுமையான போட்டி இருக்குது. இரண்டாவதாக திமுகவில் மகேஷ் வாய்ப்பு இருக்குது போட்டியிடறதுக்காக. திமுகவில் சுரேஷ் ராஜன் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுகவில் 3 பேருக்கு போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அதிமுகவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக கூட்டணிக்கு இல்லை, நீங்கள் திமுகவே பாருங்க. திமுக வந்து ரொம்ப முக்கியமானது. ஹெலன் டேவிட்சனும் முக்கியமான ஒரு புள்ளி. அங்க சுரேஷ் ராஜன், முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் கடந்த முறை குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போறாரு. எனவே காந்தி பாஜக வேட்பாளர் தோத்து போறார் அவர். எனவே இந்த முறை கடுமையான உழைப்பு கொடுக்கிறார். அந்த உழைப்பின் மூலமாக தனக்கு வெற்றி கிடைக்கும் சுரேஷன் பல முறை நமக்களித்த பெட்டியிலே தெரிவித்திருக்காரு. நாகர்கோவில் தொகுதியில் பார்த்தீங்கன்னா பாஜக சார்பில் எம்ஆர் காந்தி தற்போது சிட்டிங் எம்எல்ஏ. பொன் ராதாகிருஷ்ணன் கேட்கிறாரு, மிக முக்கியமானது. பொன்னாரும் அங்கே கேட்டிருக்காராம். பொன்னார் வந்து எம்பி தொகுதியில் இருந்தார், இப்போ சட்டமன்றத்துக்கு இறங்கி வந்துட்டாரு. எனவே பொன்னாரும் கடும் பாஜகவுடையும் கடும் போட்டி, திமுகவுடையும் கடும் போட்டி இருக்கு. திமுக மீண்டும் ஒரு வாட்டி பார்க்கலாம். திமுகவுடைய உத்தேச வேட்பாளர்கள் யார் யார் என்பதை மீண்டும் ஒருவரை பார்க்கலாம். சுரேஷ் ராஜன், எலன் டேவிட்சன், மகேஷ். இவரும் ஒரு அண்டர்டாக். இவர் வந்து நிச்சயமா ஒரு திடீர்னு வரக்கூடிய ஒரு முகம். இருந்தாலும் சுரேஷ் ராஜனுக்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான குழு அறிவிக்கும் போது தான் அதிகாரப்பூர்வமாக யார் வேட்பாளர் தெரிய வரும். உத்தேச வேட்பாளர் இவங்க தான் ரேஸ்ல இருக்காங்க. 3 பேர் தான். திமுக பார்த்தலாம். அடுத்து அஇஅதிமுக சார்பில் இங்கே போட்டி இல்லை. கிட்டத்தட்ட பாஜக தான் கொடுப்பாங்க. ஏன்னா பாஜக சிட்டிங் எம்எல்ஏ இருக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பாஜகவையும் காந்திக்கும் பொன்னாருக்கும் போட்டி யாருக்குன்னு பார்க்கலாம். அடுத்ததா நாம் தமிழரும் தாவேக்காவும் ஏதாவது இருக்கா? பட்டியல் இருக்கா? ஆமாம், இப்போ தாவேக்கா சார்பாக வந்து எஸ்ஆர் மாதவன் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முத்துக்குமார் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா தாவேக்கால எஸ்ஆர் மாதவன், நாம் தமிழர் முத்துக்குமார் போட்டியிட வாய்ப்புன்னு பார்த்தோம்.